ஜிஎஸ்டி வருவாயை காரணம் காட்டி தமிழகத்தில் மீண்டும் லாட்டரி விற்பனையை கொண்டுவர முயற்சி செய்வதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ எதெல்லாம் தடை செஞ்சாங்களோ, குறிப்பாக லாட்டரியை தடை செஞ்சாங்க. ஏன்னா அது லாட்டரியில் நிறைய போலி லாட்டரிலாம் வருது. அதனால் பொதுமக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், நிறைய ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால அம்மா தடை செஞ்சாங்க. அந்த லாட்டரியை இப்போ ஜிஎஸ்டினால் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசின் பங்கீடு குறைஞ்சிட்டு 40% மேலே குறைஞ்சிட்டு, அதனால் இந்த சாக்கை வச்சு இந்த லாட்டரியை கொண்டு வரலான்னு யாரோ முடிவெடுக்கிற மாதிரியும் அதை என் காதில் சொன்னாங்க. நான் அதுதான் தகவல் எல்லாம் கோயம்புத்தூருக்கு போயிருந்தப்போ சொன்னாங்க. அது கோயம்புத்தூருங்கிறத கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே நான் 2 நாள் தங்கியிருந்தப்போ சொன்னாங்க, அந்த லாட்ரி வரப்போகுதுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த லாட்ரி எங்கே வரப்போகுது, எந்த மாநிலத்தில் வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் நான் எடுத்துகிறேன்.